யதார்த்தமான உண்மைகள் என்று தொடங்குகிறது அந்த மெசேஜ். இந்த சில பேர் வாட்ஸ்அப் மெசேஜ்ல குட் மார்னிங் அனுப்புவாங்க தெரியுமா? அதுல வேற எதிர்பார்ப்பாங்க நாங்க திரும்பி குட் மார்னிங் போடணும்ட்டு. எதுக்காகன்னு தெரியாது, ஒரு குட் மார்னிங் போட்டுருவாங்க. ஏதாவது நல்ல செய்திகள் இருந்தால் போடலாம். இது எனக்கு அப்படி வந்த மிக நல்ல செய்திகளில் ஒரு செய்தி. சொல் பாருங்களேன், மனசுக்குள்ள நுழைஞ்சு எப்படி அது எப்படி சிந்தனைக்குள்ள போய் அப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு. என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதான்னு பாத்துக்கோங்க. என்ன காரியத்திற்காக வந்தாயோ அந்த காரியத்தை சிதறடிக்கக்கூடிய எதற்கும் அனுமதி தராது. அது எதுவாக இருந்தாலும் தூக்கி தள்ளி வை. அப்புறமா ப்ரோஆக்டிவ்னு பேர் அதுக்கு. அப்புறமா இது முடிக்கிற முதல்ல இதுல நாம எங்க தெரியுமா தோக்குறோம்? நான் இதை பல இடங்கள்ல பேசிக்கிட்டு வரேன். லவ் பண்ணாதன்னு சொல்லி நான் ஒரு மேட்டர் சொன்னேன்னா நம்ம கவனத்தை சிதறடிக்கிற இன்னொரு விஷயம் சொல்லவா? இந்த லவ் பண்றவ பக்கத்துல உட்காராத. வாழ்க்கையை நாசமா போறதுக்கு அது ஒரு விஷயம் போதும் சார். கிளாஸ் ரூம்ல டீச்சருங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. டீச்சர்ஸ்க்கு இதெல்லாம் தெரியாது. யாரிடத்திலோ காதுகளோ தோல் சாய்ந்து அழுவதற்கு யாரிடத்தில் தோள்களோ இருக்கின்றன என்பதனை எப்பொழுது நீ நம்ப மறுக்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த உலகத்தை நீ சுயமரியாதையுடன் சந்திக்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். யாரிடத்திலும் உன்னுடைய பர்சனலான துக்கத்தை சொல்லிட்டு சுத்தாத. யாருக்கிட்டே காதுகள் கிடையாது. உன்னுடைய வயதிலே சில விஷயங்களை நீ முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். 5